ஒரு முக்கியமான தகவல். இப்போ பார்த்தோம்னா நம்ம தேனி மாவட்டத்தில் பார்த்தோம்னா தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே 10 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 28 வயது இளம்பெண் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி நிறைய பேர் அண்ணே இந்த மாதிரி இப்படி நடக்குதுனே அப்படி நடக்குதுனே, நீங்கள் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுறீங்க, நிறையா நம்ம மக்களுக்கு நல்லதுன்றீங்க, இதை பற்றி ஒரு விளக்கம் பண்ணுங்கன்றேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது நடக்குது. நிறையா விபச்சாரத்தனம் நடக்குது. ஆமாம், குறிப்பிட்ட சில இடங்களில் இப்போ பார்த்தோம்னா நம்ம ஏரியாலே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது சாராயம் குடிக்கிறது, சமைச்சு பண்ணித்தரோம், இவ்வளோ அமௌண்ட்டு செலவாகும். விபச்சாரத்துக்கு போகிற பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. அந்த பெண்கள் பார்த்தோம்னா எத்தனையோ சின்ன பயலை கற்பழிக்கிறாங்க. சின்ன பயலுக்கு 15 வயசு பயலை கூட்டு போய் இது கற்பழிக்கிறாங்க. இதை தட்டி கேட்டோம்னா நீங்கள் இப்போ ஆம்பளை தட்டி கேட்டோம்னா ஆத்தாக்காரியோட என் மக பத்தினி அப்படி இப்படின்றீங்கள. ஒன்று நல்லா உங்களுக்கு எச்சரிக்கை சொல்கிறேன், என்ன தேவையில்லாமல் இந்த வலைதளங்களில் சும்மா இருக்கிற பயல்களை பூரா போட்டு நான் என் ஏரியாவில் காட்டவா எத்தனை ஆற்றுக்குள்ள என்னென்ன நடக்குன்னு தெரியுமா? தேவையில்லாமல் இந்த வலைதளங்கள் பக்கத்துலாம் பேசவே கூடாது, சரியா? எல்லா ஆம்பளையும் கட்டாத்தே இருக்காங்க. என்ன சில பேர் தான் அப்படி எச்சத்தனமாக போகிறாங்க. அதே மாதிரி பெண்கள் பார்த்தோம்னா சில பெண்கள் எச்சத்தனம் இல்லை, மோசத்துக்கு மோசமாக போயிட்டாங்க. என்ன அதுக்கெல்லாம் நான் கண்டிச்சுட்டு இருக்கேன். எங்கள் ஏரியா பகுதியில் ஆற்றுல என்னென்ன நடந்திருக்கு, எத்தனை பயலுக்கு எத்தனை பொம்பளை பிள்ளைய விரட்டி ஓடுமா, உன் குடும்பத்தோட போய் நல்லா வாழுமான்னு சொல்லி மொத எச்சரிச்சவன் நான், சரியா? தேவையில்லாமல் வலைதளங்களில் யாரையுமே தப்பாக பேசாமல் கரெக்டாக எல்லாமே உண்மையை மட்டும்தான் பேசணும், சரியா? ஒரு பக்கம் மட்டும் நியாயத்தை பேசக்கூடாது, 2 சைடு நியாயத்தை பேசணும். உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் ஏமாற்றிட்டு கூட வரலாம். என்ன ஏமாற்றி நான் வேலைக்கு போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தப்பான வேலையில் நிறையா பேர் ஈடுபட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இதை அன்பாக ஒரு அண்ணனாக சொல்கிறேன், நிறுத்திக்கணும். என்ன நான் கையெல்லாம் பிடிச்சேன்னா மீடியாவிலேருந்து கண்டிப்பான தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.